நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படி வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் பூர்வத்தில் செகண்ட் பேப்பரில் வந்து தேர்டு பார்ட்டில் வந்து பார்க்குறேன். இதில் மொத்தம் 6 கொடுத்து 4 கேட்பாங்க. சாகித்ய டிப்பினியாங்குள்ள ரீதி கால் தக்கில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து அமீர் குஸ்ரோ. हिंदी साहित्य में आरंभिक काल में वीरदाम पूर्व कहानियाँ लिखी गई இந்தி இலக்கியத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வீரம் நிறைந்த கதைகள் எழுதப்பட்டிருந்தது. இஸ்லியே யக்கு கால் வீரகாதா கால்ககா ஜாத்தகை இந்த இஸ்லி ஆகையால் இந்த காலத்தில் வீரம் வீரத்தை சிறப்பித்து கூறுவதால் வீரகாதா கால் என்று அழைக்கப்படுகிறது. इस काल में अन्य प्रकार की कविता लिखने वाले कवि भी थे. இந்த காலத்தில் அந்நிய பிரகாரக்கான பலவிதமான பாடல்களை எழுதியவர்களும் கவிஞர்களாக இருக்கக்கூடுவர். उनमें अमीर गुस्रो को विशेष महत्व है. இதில் அழைக்கப்படுவர் அமீர் குஸ்ரோ என்பவர் சிறப்பு மிகுந்தவராவர். உன்கா வாஸ்தவக் நாம் அப்துல் ஹசன். அவருடைய உண்மையான பெயர் அப்துல் ஹசன் ஆவார். सन 1310 में येडा जिले के पडियाली गांव में उनका जन्म हुआ. அவர் 1310 ஆண்டு ஏடா மாவட்டத்தில் பாடியாலி என்ற கிராமத்தில் பிறந்தார். गुस्रो की रचनाओं में गड़ीबोली का प्रारंभिक रूप मिलता है. குஸ்ரோ வந்து அவர் படைப்புகள் வந்து கடிபோலி அப்படின்றது லாங்குவேஜ். அந்த மொழிகள் வந்து அந்த மொழிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வே அரபி और फारसी के विद्वान थे. और அரபி மற்றும் பாரசீகத்தில் வித்வானாக இருந்தார். வே பிரெஞ்சு பாஷா பி கூபு ஜான்தே. பிரெஞ்சு மொழி நன்றாக தெரியும். अमीर गुस्रो ने अपनों रचनाओं में मनोविनोद का सामग பிரசித்த है. அவருடைய படைப்புகள் வந்து மனோவினோத்துக்கு சாமக் அப்படின்னா மற்றவர்களின் எண்ணங்களை அறியக்கூடியது. அதை பற்றி சிறப்பு வெளிப்படுகிறது. யகி உன்கா மகத்துவகை இதில் சிறப்பு பெற்றது. தேரகிவி सदों में ही गुस्रो ने गड़ीबोली में पहेलियाँ और புக்காரியாம் லிக்கி. தேரகி சதி அப்படின்னா வந்து 13ஆம் நூற்றாண்டில் குஸ்ரோ கடிபோலி அப்படின்னா வந்து மாடர்ன் ஹிந்தியில் வந்து பஹேலியா அப்படின்னா புதிர்கள் அவர் மற்றும் வினாகள் எழுதப்பட்டன. உன்கி ரச்சனாவும் சே ஹமே பதா சல்தாகை. அவருடைய படைப்புகள் தெரிவது என்னவென்றால் உன்கோ பாரதிய சன்ஸ்கிருதி சே பியார் தா. அவருடைய படைப்புகள் வந்து நம்ம பாரதிய கலாச்சாரத்தில் விருப்பம் உள்ளதே அவர் படைப்புகளில் தெரிய வருகிறது. உன்ஹோனி கடிபோலி மே ரச்சனா கர்கே मुसलमान सास का தியான் ஹிந்தி கா அவர் ஆக்ரிஸ்ட் கியா. அவருடைய படைப்புகள் வந்து முசல்மான் இஸ்லாமியரின் ஆட்சியின் கவனத்தை ஹிந்தியின் மூலமாக ஈர்த்தன. गुस्रो में काली बकारी के नाम से एक फारसी हिंदी को कोर्स भी तैयार किया. அவருடைய காளி பக்காரி என்ற அந்த பெயரில் வந்து ஃபாரசி ஹிந்திக்கு கோர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ வந்து லாங்குவேஜ் தமிழில் வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தி இந்த மாதிரி டிக்ஷனரி வந்து அவர் வந்து பாரசீகத்துலேருந்து ஹிந்தி கொண்டு வராரு. அந்த மொழியில் வந்து டிக்ஷனரி வந்து தயார் பண்ணுறாரு. கோர்ஸ் பி தயார் கியா. 1382 में குஸ்ரோம் சுவர்க சித்தாரே 1352 அவர் சொர்க்கமடைந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.